ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வேக வச்சு பண்ணுறதுனால இப்போ மரத்துலேருந்து உடச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இலையெல்லாம் உருவி வச்சு கொஞ்சம் தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி இருக்கையில் அதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போடுங்க. கடுகு போட்டால் இந்த கீரைக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே உப்பு போட்டிருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த கீரை இருக்குதுல்ல, அதை எடுத்து இதில் போட்டுருங்க. அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் தண்ணியில் ஜீரகம் தூள் மிளகுத்தூள் போட்டு ஆற்றி குடிச்சிடலாம். இது கொஞ்சம் போட்டு இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அது வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருந்தோம்னா இந்த கீரை சாப்பிடையில் சாஃப்டாக இருக்கும். இப்படி வேக வச்சு பண்ணால் டைரெக்டாக வதக்கினோம்னா அதுக்கு கரிச்சு கரிச்சுன்னு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கச